இது ஓகே. ஸோ என்னன்னா ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியாக்டன்ட்டோட ஸ்பாட்டு, இது ப்ராடக்ட்டோட ஸ்பாட்டு. ஸோ இங்கே மேலே வந்திருக்கு இல்லையா? இது வந்து ரியாக்ஷன் மிக்சர் ஆக்சுவலி. இங்கே மேலே இருக்கிறது தான் புதுசாக உருவாயிருக்க ப்ராடக்ட். இது வந்து ரியாக்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-40 ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 60%, இது ஒரு 40%. ஃபுல் கன்வர்ஷன் ஆகலை, இனிமேல் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இது எப்படி ப்யூரிஃபை பண்ணலான்னா 2 மெத்தட். ஒன்று காலம் போகலாம், இன்னொன்று ப்யூரிஃபிகேஷன் வந்து நான் ப்ரிசிப்டேஷன் மெத்தட் போவேன். இப்போ நான் வந்து ப்ரிசிப்டேஷன் மெத்தட் வந்து இதை ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன் இதை நான் பர்டிகுலராக வந்து செலக்ட் பண்ணுறேன்னா, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போதே இது வந்து நான் டிசிஎம் மெத்தனால் மிக்சரில் இந்த ரியாக்ஷன் போட்டிருந்தேன். அப்போ வந்து இது ஒரு மாதிரி ப்ரிசிபேட் ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நான் அந்த ப்ரிசிபேட் மெத்தட் போனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மெத்தட் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டாக இதை ட்ரை பண்ண போகிறேன். இது எப்படி வருதுன்னு தெரியாது. பட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நமக்கு தோன்றதை வந்து ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து 254 நேனோமீட்டரில் இருக்குது. இப்போ 363 நேனோமீட்டர் மாற்றினோன்னா, ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளோரசன் மாதிரி காமிக்குது புது ப்ராடக்ட். பழசு வந்து ஒரு ப்ளூ கலர் ஃப்ளோரசன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ப்ரிசிபிடேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் காம்பவுண்டாக மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிசிஎம்ல டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த செப்பரேஷன் மெத்தடுக்கு நமக்கு 2 சால்வெண்ட் தேவை. ஒன்று வந்து குட் சால்வெண்ட், அதாவது நல்லா கரையக்கூடிய சால்வெண்ட்டும், இன்னொன்று வந்து கொஞ்சம் கரையாத சால்வெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சால்வெண்ட் ஊற்றினா அது கரையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி 2 சால்வெண்ட் நமக்கு தேவை. அதனால் நான் டிசிஎம் போட்டுட்டு இதில் ஹெக்ஸேன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ட்ரையல் மெத்தட் தான். நம்ம இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, இது வரல அப்படின்னா நான் அடுத்து கொஞ்சம் போலாரிட்டி அதிகமான மெத்தனாலோ போகலாம். ஏன்னா எனக்கு ரியாக்ஷனில் வந்து மெத்தனால் யூஸ் பண்ணியிருந்தப்போ அது ப்ரிசிபிட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் மெத்தனால் நானும் யூஸ் பண்ணலாம், பட் ஹெக்ஸேன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரை பார்க்கலாமே அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய யூஸ் பண்ணிட்டேன், பட் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இதில் நான் வந்து ப்ரிசிபிட் ஃபார்ம் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நான் திருப்பி ரோட்டார் போட்டு இது ஃபுல்லாக எவாப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி வேறு சால்வெண்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் டிசிஎம் எத்தனால் மிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட்டேஜ் வந்து கட் ஆகிடுச்சு, சேவ் ஆகலை. என்னென்னா டிசிஎம் முன்னாடி ஹெக்ஸேன் ஆட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ எத்தனால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரிசிபேட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தாச்சுன்னா ப்ரிசிபேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நான் டிசிஎம்மில் வச்சு கரைச்சிட்டு எத்தனால் ஆட் பண்ணேன். இப்போது ஸோ இந்த மஞ்சள் கலர் ப்ரிசிபேட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ப்ரிசிபேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதோட ஃப்ளோரசன்ஸ் நல்ல ஒரு மஞ்சள் பச்சை க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் நார்மல் ஃபில்டர் கூட தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற டவுட் வரக்கூடும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குன்னா, வாட்மேன் ஃபில்டர் பேப்பரில் போகிற சைஸ் வந்து சின்னது. ஸோ நமக்கு வந்து இந்த லிக்விடில் தான் வந்து இம்ப்யூரிட்டி இருக்கும். ஓகேவா, போகிற சைஸ் சின்னதாக இருக்கும்போது அது ப்ரிசிபேட் ஆகிறதுக்கு, அந்த ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த தண்ணி அந்த லிக்விட் வடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் அந்த ப்ரிசிபேட் மேலே அந்த இம்ப்யூரிட்டி ஒட்டிக்கூடாது. ஸோ வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் போட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதே நார்மல் ஃபில்டர் பேப்பர் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லிக்விட் வந்து வடிஞ்சிரும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ நார்மல் ஃபில்டர் பேப்பர் இங்கே வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ ட்ராப்பர் வச்சு இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், தெரியுதா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவும் மீதி இருக்க வேணாம். ஸோ கோர் ஐடியா இதுதான். இப்போ அந்த லிக்விடில் இம்ப்யூரிட்டி இருக்கும், நம்ம ப்ரிசிபேட் வந்து பியூர். ஸோ அதுதான் கோர் ஐடியா. இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த ரியாக்டண்ட்டை பற்றி. ஸோ என்னோடய ரியாக்டண்ட் பற்றி எனக்கு தெரியும். அது கண்டிப்பாக அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ப்ரிசிபேட் மாதிரி ஃபார்ம் ஆகாது. நம்ம உடனே ட்ரை பண்ணோம்னா அது கொலன்னு ஒரு மாதிரி சஸ்பெண்டட் லிக்விட் மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரிசிபேட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த மெத்தடை வந்து கையில் எடுக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, நீங்கள் இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரியாக்டண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் நான் முன்னாடி ஒரு ப்ரிசிபிடேஷன் வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த மாதிரி ப்ரிசிபேட் தெரியாது. அது என்ன பண்ணும், கொஞ்சம் சஸ்பெண்டட் லிக்விடாக வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுதான். ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எத்தனால் வச்சு இந்த ப்ரிசிபேட் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது மேலே அந்த ப்ரிசிபேட் மேலே அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஏதாவது ஒட்டி இருந்தாலோ, ஏதாவது இம்ப்யூரிட்டி இந்த ரியாக்டன் ஒட்டி இருந்தாலும் நமக்கு அந்த எத்தனாலோட போய் சேர்ந்துடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த எத்தனால் யூஸ் பண்ணும்போது என்னென்னா மேக்ஸிமம் டிஸ்டில் பண்ணி இந்த எத்தனால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே லோக்கல் வெண்டர்ஸ்கிட்ட கிடைக்கிற எத்தனால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். அந்த எத்தனால் என்ன பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரிசிபிடேட். மஞ்சள் கலரில் தெரியுதா? ஸோ இப்போ நான் ஏவி பாஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு பிரைட் எல்லோ ஸ்க்ரீனாக தெரியுதா? அப்படியே கீழே ஃபில்ட்ரேட் பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது. இது வந்து அக்ரிகேஷன் இன்டியூஸ்ட் எமிஷன், சாலிட் ஸ்டேட் எமிஷன். சாலிடில் எமிஷனாக இருக்கும், லிக்விடில் வந்து அவ்வளோ எமிஷனாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் டிஎல்சி செக் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதிலேருந்து கொஞ்சமாக அந்த மேலே ப்ரிசிபேட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக எடுத்து ஒரு எஃப்எண்ட் ஃபுல்லாக அது கரைக்க போகிறேன். கரைச்சிட்டு அதையும் ஸோ என்கிட்ட ஒரு எஃப்எண்ட் அப் இருக்குது, சின்ன ஒரு எஃப்எண்ட் அப். இதில் வந்து லைட்டாக அந்த ப்ரிசிபிடேட். ஏன் இதை நான் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நமக்கு தெரியணும் நம்ம பண்ணுற வேலை ஒர்த்தா. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இது உண்மையிலே வேலை செய்தாங்கிறத கண்டுபிடிக்கிறதும் நம்ம வேலை தான். ஸோ கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சமாக எடுத்து இது எத்தில் ஸ்டேட்டில் நான் கரைக்கிறேன். எத்தில் ஸ்டேட்டில் கரைச்சிட்டு டிஎல்சி ரன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.